ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய சுரைக்காய் வச்சு ரொம்ப புதுமையான சுவையில் அருமையான ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையில் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள், இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. குழந்தைங்களுக்கு இதில் நம்ம பொரியலோ கூட்டோ செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி 2 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ எடையுள்ள சுரைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசி எடுத்த பிறகு அதோட மேல் தோலை சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா தான் மிக்சர் ஜாரில் சேர்த்திங்கன்னா நல்ல மைய அரைபடும். பிஞ்சு சுரைக்காயாக பார்த்து எடுத்துக்கங்க, அப்போ தான் விதைகள் இருக்காது. அப்படி விதைகள் இருந்ததுன்னா அதை நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கட் பண்ண சுரைக்காய் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட தோல் சீவின இஞ்சி துண்டு கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் உடைச்சி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 5-6 பூண்டு பல் உரிச்சு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தண்ணிலாம் சேர்க்காமல் இது நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சுரைக்காய் ஆல்ரெடி நீர்க்காய் தான், அதனால் நீங்கள் தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை. தண்ணீர் சேர்க்காமல் நல்லா இது மாதிரி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு மைய அரைப்பட்டு இருந்தால் தான் நம்ம மாவோடு சேர்த்து பிசைய ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. அரைச்சி எடுத்த இந்த சுரைக்காய் விழுதை அப்படியே மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இப்போ இதோட 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, நான் 200 கிராம் அளவு பிடிக்கிற கப்பால் 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கோதுமை மாவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இதில் இருக்க ஈரத்தில் மாவு பிசைஞ்சாலே கரெக்டான பதத்தில் வரும். பாருங்கள், இப்போ பிசைஞ்சு எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் நான் எதுவுமே சேர்க்கலை. அப்படியே பிசைஞ்சதுலே நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சுற்றிரும் பரவலாக தடவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். சரியாக 10 நிமிஷம் ஆன பிறகு திறந்துக்கலாம். நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிக்கங்க. இது மாதிரி மாவை அழுத்தி பிசைஞ்ச பிறகு பிசைஞ்ச மாவுலேருந்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல, அந்த சைஸ்லேயே உருண்டைகளாக எல்லா மாவுமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உருட்டி எடுத்த மாவை கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து மணையில் வச்சு தேய்ச்சிக்கங்க. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு கொஞ்சம் தடிமனாக தேய்ப்போம், ஆனால் இதை எந்த அளவுக்கு மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி பூரி சைஸுக்கு தேய்ச்சிக்கங்க. தேய்ச்ச பிறகு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க. இந்த எண்ணெயை பரவலாக சுற்றியும் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவோட ஓரங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது மாதிரி அழுத்தி சீல் பண்ணிக்கங்க. சீல் பண்ணிவிட்டு இப்போ கோதுமை மாவை லைட்டாக மேலாப்பில் தூவிட்டு அப்படியே எடுத்து வச்சு தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்க்கவும் ஈஸியாக தான் வரும். இது மாதிரி எண்ணெய் உள்ளே வைக்கிறதுனால நீண்ட நேரத்துக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். சட்டுனே ஈஸியாகவும் வெந்து வரும். நல்ல ப்ளஃபியாக உப்பி வருங்க. பாருங்கள், நல்லா மெலிசாக இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கங்க. மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி தேய்ச்சி சுட்டு எடுத்துக்கங்க. இப்போ சுட்டு எடுக்கிறதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன். அதில் போட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விடுங்க. நல்லா ஓரங்கள்லாம் ஒயிட்டி விட்டு 2 சைடுமே வெந்த பிறகு எண்ணெய் இல்லாட்டி நீங்கள் நெய் கூட தடவி சுட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் சுட்டு தர பார்த்து நீங்கள் நெய் கொஞ்சம் சுற்றிரும் பரவலாக தடவி விட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா சுவையாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா மாவு 2 சைடுமே வெந்து செவந்த பிறகு அதுக்கப்புறமா எண்ணெய் தடவிக்கங்க. இப்போ சுரைக்காய், மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாமே பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா வெந்து இது மாதிரி செவந்த பிறகு 2 சைடுமே எண்ணெய் இல்லாட்டி நெய் தடவி நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா ப்ளஃபியாக உப்பி வருது பாருங்கள். இது மாதிரி உப்பி வந்தாலே வெந்திருக்கு. இப்போ இதே மாதிரியே சுட்டு எடுத்து இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட சைடிஷ் கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு பரிமாறலாம். இது அப்படியே சாப்பிடவே சூப்பராக அருமையாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், இதில் 2 லேயராக பிரிஞ்சு வருது பாருங்கள். நார்மலாகவே நம்ம சப்பாத்தி சுட பார்த்து இது மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நடுவில் வச்சு தடவிட்டு ஓரங்கள் எல்லாத்தையும் சீல் பண்ணி வச்சு தேய்ச்சி எடுத்து சுட்டு பாருங்கள். நல்ல துணி மாதிரி சாஃப்டாக அருமையாக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த காய்களை வெயில் காலத்தில் ரொம்பவே உணவில் சேர்த்துக்கணும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால்
வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.